அவைகள். அப்போ ஒரு பிரசங்கம் உபதேசத்துக்கும், ஒரு பிரசங்கம் கடிந்து கொள்ளுதலுக்கும், ஒரு பிரசங்கம் சீர்திருத்தலுக்கும், ஒரு பிரசங்கம் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனமுள்ளதா இருக்கு. இங்க கடிந்து கொள்ளுதல் வருதே, இது என்ன பாஸ்டர்? பவுல் யாரை தெரியுமா கடிந்து கொண்டார்? சபையாரை கடிந்து கொள்ளவே இல்லை, யூதர்களை கடிந்து கொண்டார். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. யாரை கண்டனம் பண்ண சொன்னாரு? யூதர்களை, விருத்த சேதனமுடைய யூதர்களை, கிரியைக்கு அடுத்த காரியத்திலங்களை பெருமை பாட்டின யூதர்களை, சரீரத்துக்கு அடுத்த காரியத்தை பெருமை பாராட்டின யூதர்களை, இயேசுவை புரியாத, இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று புரியாத யூதர்களை கடிந்து கொள், கண்டனம் பண்ணு. ஆனால் சபை மக்களுக்கு உபதேசம், என் உபதேசத்தினால் நீங்கள் சுத்தமானீர்கள். உபதேசம், இயேசுடைய டீச்சிங், இயேசுடைய பிரீச்சிங், பவுலுடைய லெட்டர்ஸ், உபதேசம். அடுத்தது சீர்திருத்தல். சீர்திருத்தல் என்றால் என்ன? சரிப்படுத்துவது. சீர்திருத்தல் என்றால் சரிப்படுத்துவது. சரியா சொன்னா ட்ரெயின்டு, அவர்களை பயிற்சிப்படுத்துவது. ட்ரெயின்டு, அவர்களை பயிற்சிப்படுத்துவது, அவங்களை சரிப்படுத்துவது சீர்திருத்தல். அதுக்குத்தான் இந்த புதிய ஏற்பாட்டில் நிருபங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, உபதேசத்து கொடுக்கப்பட்டிருக்கு. நீதியை படிப்பிக்குதல், நீதியை சபையில் படிப்பிக்கணும். நீதி என்றால் என்ன? விசுவாசிக்கிறவனுக்கும் இயேசு நீதி, இயேசுனுடைய நீதியாக இருக்கிறார். இந்த நீதியில கிரியை இல்லப்பா, இந்த நீதியில உன்னுடைய பரிசுத்தம் இல்லை, இந்த நீதியில இயேசுவின் ரத்தம் இருக்கிறது. இந்த நீதியை குறித்து மக்களுக்கு பேசணும். விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படி கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். நீதியை படிப்பிக்கணும். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி இயேசுதாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். நீதிக்கு பிழைத்திருக்க. பரிசேயன் பாருங்க, அவன் தான் செஞ்சதெல்லாம் சொன்னான், அதை ஏற்றுக்கொள்ளல. யாரெல்லாம் தான் செஞ்சதெல்லாம் சொல்றாங்களோ அவங்க தங்களை பேசுகிறார்கள். ஆனால் இயேசுவை பேசுகிறவங்க, இயேசு செஞ்சு முடிச்சதை பேசுகிறவங்க, கர்த்தர் கொடுக்குற வார்த்தையை பேசுகிறவங்க, தீர்க்கதரிசனமாக பேசுகிறவங்க மக்களுக்குள்ள பெரிய வெளிச்சத்தை கொண்டு வருகிறார், பெரிய விடுதலையை கொண்டு வருகிறார். அவங்களுக்குள்ள ஒரு ஹோப், நம்பிக்கை கொண்டு கர்த்தர் செய்வார். நம்ம கர்த்தர் செய்வார்பா, நம்ம விசுவாசிப்போம். சோர்ந்து பகவானா உங்களுக்கு தான் பேசிட்டு இருக்கிறாரு. நீங்களும் வீட்டில் அப்படி பேசணும், அப்படி பேசணும். கர்த்தர் செய்வார். சோர்ந்து போவோம். கர்த்தர் கைவிட மாட்டார். அவர் நமக்கு பெரிய அற்புதம் செய்ய போறார் அப்படின்னு பேசணும். ஆமென்.